ஏழாம் அறிவு கரியர் ஆரம்பிக்கும் போது 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிசினஸ், இந்த மாதிரியான வளர்ச்சி என்னோட படங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் துணிமுறை நினைச்சு பார்த்தது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி எனக்கு இந்த படம் மூலமா கிடைச்சிருக்கு. அது மொத்தமாக ஏழாம் அறிவு செஞ்ச மொத்த டீமுக்கு நான் நன்றி. பட் அதை விட முக்கியமா எனக்கு இந்த மாதிரி வழி காமிச்சு இந்த மாதிரியான படங்கள் தேர்ந்தெடுத்து என்னோட அடையாளத்தை இந்த மாதிரி ஆக்கின உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். நல்ல மாதிரி நான் 3 படங்களும் அதுக்கு அடுத்த படங்கள் முயற்சி செய்யும் போது நீங்க எது சரி எதுல குறை இருக்கு ஒண்ணுனா துல்லியமா காமிச்சனாலேயே என்ன நான் புரிஞ்சுக்க முடியுது, அடையாளம் என்னால வகுத்துக்க முடிஞ்சது. இளமறையோட ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ரொம்ப பெருசா இருந்தது. அதே மாதிரியான தியேட்டர்ஸ் வரவேற்பு அதுக்கு ஈக்குவலா இருந்தது. இளமறைக்கு எவ்வளவு பாராட்டுகள் இருக்கும், இளமறை பத்தின குறைகளும் மேல நீங்க சுத்தி வச்சிருக்கீங்க. பாராட்டுகளை எப்படி ஏற்றுக்கணும், அதே மாதிரி அதில் இருக்கிற குறைகளையும் ரொம்ப பணிவுடன் ரொம்ப மரியாதையை அதை நான் ஏற்றுக்கிறேன். தங்கர்பச்சன் சார் சொல்லியிருந்தாரு குறைகளே இல்லாத மனிதன் இல்லை அப்படின்ட்டு. மனிதனோட படைப்பு அதில் குறைகள் இருக்கலாம், பட் அதோட கண்டென்ட் ஒரு வாட்டியும் புது முயற்சிகள் எடுக்கும் போது எப்பவுமே அந்த மிக்சட் வேற மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு தான் நான் பாக்குறேன். லெஜெண்ட் இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரி ஒருத்தர் வந்து படம் பார்த்து சொல்லியிருந்தாரு, தம்பி அதனால சொன்னாங்க முதல் நாள் அப்படி சொன்னாங்க, நானும் போய் படம் பார்த்தேன், என்ன அப்படி ரொம்ப பிரமாதமா இருந்தது, கூட்டிட்டு போனேன், கண்டிப்பா பார்த்து ஆகணும். நான் 17 படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்ல முயற்சி இது. அந்த டீமுக்கு நான் என்னோட வாழ்த்து சொல்லுங்க. 16 வயதுல படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து கமல் சாரோட வந்து அந்த பார்த்துட்டு தியேட்டர் வெளியில எழுந்து போச்சு. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. இப்ப நம்ம 16 வயசுல பத்தி பேசிட்டு இருக்கோம். சந்திரமுகி, இந்த மாதிரி நிறைய படங்கள் பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். எப்பவுமே புது படத்துக்கு இருக்கிற மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு இருக்கு. ரெகுலரான ஒரு காதல் காட்சிகளும் ஒரு சண்டை காட்சிகளும் ஒரு ரெகுலர் சினிமா ஃபார்மேட்டுக்குள்ள பழகப்பட்ட ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர ஒரு கமெண்ட் அது அப்படின்னாங்க. இது வந்து ஆடியன்ஸ் சைட்ல இருந்தாலும் கண்டிப்பா சைட்ல வந்து தெரியும், உங்களுக்கு இவ்வளவு படங்கள் பார்த்திருக்கீங்க, எங்களை விட நிறைய விஷயங்கள் வந்து துல்லியமா பார்த்து அது நீங்க பார்த்து அந்த குறைகள் இருக்கீங்க. இது எல்லாத்தையும் நல்ல கண்டென்ட் அப்படிங்கறத வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கறதா வந்து ஜெனரலா எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த ரிசல்ட். மகேஷன் தீர்ப்புனாலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, ரெண்டு பேரும் என்ன சந்தோஷம் வச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம அதே ரெஸ்பான்ஸ் நான் பார்த்து வந்தேன். முக்கியமா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த சந்திப்பு வந்து முன்னாடி ஒழுங்கா சந்திக்க முடியல. ரிலீஸ் ஆகியும் ப்ரமோஷன் ஒர்க் வெளியூர்கள் சுத்த வேண்டியதுனால இது கொஞ்சம் தள்ளி போச்சு. 11 நாள் ஆயும் இன்னும் பட்டி தேட்டர்ல வந்து எழுந்து கை தட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. கேரளா இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லெஜெண்ட்ஸ், இருக்கிற டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், அது மாதிரி சொன்னது எல்லாமே எனக்கு முதல் முறையா இருந்தது. இந்த படத்துக்கு வந்து எப்பவும் இல்லாத முதல் முறையா அந்த மாதிரியான பாராட்டுகள் எனக்கு வந்துட்டு இருக்கு. எல்லா சந்தோஷத்தையும் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வணிகம் பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது என்ன ரிசல்ட் கேட்டீங்கன்னா தனியா உட்காந்து பேப்பர் பண்ண வச்சு நான் இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு என்னால ரொம்ப சந்தோஷமா சொல்ல முடியும். எங்களோட ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, எக்ஸிபிட்டர்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதை பத்தி நான் பேச வேண்டாம், என்னோட கிராஃப்ட் மட்டும் பத்தி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் ஏதாவது உங்களுக்கு கணக்கு அப்படி ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னோட படங்கள் ஒரு அது முந்தணும், அதை ஜெயிக்கணும், அதை தாண்டி பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். என்னோட படங்கள் ஒரு சில வந்து சிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது இந்த படம் 10 நாள்ல தாண்டிடுச்சு அப்படிங்கிறது உண்மை. அது எங்க போனாலும் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு சாதனையா நான் நினைக்கிறேன். அது இன்னும் ஸ்டெடியா நடந்துட்டு இருக்கு. அதே விஷயங்கள் இன்னும் எல்லா ஊர்லயும் வெளிநாடுகள்லயும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஏழமறை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு போலாம்.
ஏதாவது கேள்வி பதில்கள் இருந்ததுன்னா அது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு சந்திச்சு, நிச்சயமா ஏதாவது கேள்விகள் இருக்கும், அதை பேச நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.